ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன் சோபகிருது வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம். 14/3/2024 13/4/2023 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாசத்தினுடைய அதாவது பங்குனி மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை மாதத்தை நம்ம மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில். இது சோபகிருத்து வருஷத்தினுடைய கடைசி மாதம், அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள். சூரிய பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அது தவிர ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1/4/2024 சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதனால் இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து 1ஆம் தேதி 1/4/2024 மேலே இருக்குது. அதுவும் ஒரு விசேஷம். வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14/3/2024 அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்னுவா. மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய நாள். இது எதனால் பிரசித்தி அப்படின்னா, சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது. இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணமான பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும், அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணுறது. அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பங்குனி உத்திரம் பௌர்ணமி நாள். பங்குனி உத்திரம்ன்றது ஒரு விசேஷ பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாள் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது. அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம், அதை தவிர இந்திராணி அவர்களுடைய திருமணம். சந்திரன் தன்னுடைய 27 மனைவிகளை 27 நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். இதை தவிர இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அது 25/3/2024 வருது பங்குனி. பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேனா பங்குனி உத்திரம் ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கார். அது ரொம்பவும் விசேஷமான விஷயம். அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு. இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு. இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்தாலேயானால் ரங்கநாதர் கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி சொல்லுவாள். அது ரொம்ப விசேஷம். அதாவது ரங்கநாதர் சேர்த்தி கொண்டாடுவோம். அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்திர திருவிழா. 8/4/2023 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரன் பேஸ் மாதங்கள் மாத பிறப்புகளை கொண்டாடக்கூடிய, அதாவது தெலுங்கு அதை தவிர கன்னடா இவாளெலாம் கன்னடா கொண்டாடக்கூடியவர்கள். இவர்கள் அந்த தெலுங்கு வருடப்பிறப்பை கொண்டாடுறாங்க. அதாவது 9/4/2023 அன்றைக்கி பார்த்தாலேனா தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது. இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 14/3/2024 முதல் 13/4/2024 வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடு. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் 14/3/2024 முதல் 13/4/2024 சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்க. மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். தனக்காரகன் தனஸ்தானத்திலே போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே பணம் தட்டுப்பாடு இல்லாத பணம் தட்டுப்பாடு அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய். உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கார். பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு மாதத்தினுடைய பயிற்சிகளை சொல்லுவோம், மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தை பார்த்தாலேயானால் 14/3/2024 13/4/2024 வரலும் உண்டான மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. 7 சனியை குறிக்கிறது. சேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சுக்கிரன் இருக்கிறதுனால சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்திற்காக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியும் இருக்கிறதுனாலையும் சனி பகவான் இருக்கிறதுனாலையும் கூடவே சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, செலவாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே ராகு, சூரியன் மற்றும் புதன் இருக்கிறதுனால சப்தமாதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனாலையும் பார்ட்னராக இருக்கக்கூடியவர் ரொம்ப வந்து அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தையும் நோண்டி பார்க்கக்கூடியவராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அவரே 10க்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும் தொழிலில் புதிய ஏற்றம் இருக்கக்கூடிய புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள், கடல் என்ன சொல்கிறது, இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸு, கடல் இந்த மீன் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை தவிர வந்து அதிவேகமாக அழுகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி, பழங்கள், அதை தவிர வந்து பழ ஜூஸு இதெல்லாம் வந்து விற்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2/9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறேன். 6ஆம் இடத்தின் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர அரசாங்க சம்பந்தமான நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது உங்களுடைய பேச்சை வந்து நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவில் மக்கள் இருப்பார்கள். அதை தவிர பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் எந்த ஒரு இதுலேயும் வந்து ஹெட் ஆஃப் த பர்சனாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த பேங்க் சம்மந்தப்பட்டவங்க, அதை தவிர லோன்ஸு, பேங்க் இது கொடுக்குறது, லோன்ஸ் கொடுக்குறவங்க, இந்த கந்து வட்டி கொடுத்துட்டு 3 ரூபா வட்டி 2 ரூபா வட்டி கொடுத்து வாங்குறவங்க, அதை தவிர வந்து இந்த பணத்தை பரிமாற்றம் செய்து அதன் வட்டி மூலியமாக தன்னுடைய டே டு டே ரொட்டீனை பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த தங்கம் வாங்கி விற்பவர்கள், தங்க ஆசாரிகள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய 10ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசியிலேயே ராகுபவான் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் வந்து எல்லாவற்றையும் வந்து அடையணுன்றதுனாலையும் அடைந்தது எல்லாமே வந்து கம்மின்ற ஒரு மனநிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது மனசில் வந்து காம்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதன் மூலியமாக தூக்கமின்மை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடமும் பார்த்தோம்னா சனி பகவான் இருக்கிறதுனால வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, ஊரை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 1/4/2024 சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக 4/7 இந்த இடத்திற்கு உண்டான புத பகவான் நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெருமளவு பணம் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர ஷேர் மார்க்கெட், லாட்ரி, ரேஸு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சில நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது மதிகாரகன் மயங்கக்கூடிய காலம்னு சொல்கிறதுனால சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அது வந்து 27/3/2024 28ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தை 2 நாளும் வந்து முடிஞ்ச வரலும் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் செய்கிறது நல்லது இல்லை.
அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது நெல்லோ இல்லை பச்சரிசியோ கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. பணவரவுக்கு பஞ்சம் இல்லை, உங்களுடைய பதிவு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து தோரம்பருப்பு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வந்து சேரும்.